ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த ஓட்டர் ஐடி நம்பர் மூலமாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு எப்படி நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத A to Z வரைக்கும் இந்த டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ அதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் மூலமாக நீங்கள் வந்து இந்த வெப் பேஜை வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து நம்முடைய டீட்டெயில்ஸை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக நம்ம எப்படி நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய எபிக் கார்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை எபிக், அதுக்கப்புறம் சர்ச் பை மொபைல். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு இது நம்மளுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாது, அந்த ஓட்டர் ஐடி நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனை விட்டுருங்க. தேர்ட் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை மொபைல் நம்பர். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. ஸோ அதை வந்து அப்படி இல்லாத டைமில் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களது எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் கரெக்டாக ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்கோ அதேமாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கேபிட்டலாக இருந்தாலும் கேபிட்டல்ஸ், இல்லை ஸ்மாலில் இருந்தாலும் ஸ்மால், இல்லைனா பேசிக்காக உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா ஏஜ் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஓட்டர் ஐடியில் உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன கொடுத்துருப்பீங்களோ அந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணுங்கள். மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் என்ன கன்சல்டன்சி அப்படின்றது இந்த டீட்டெயில்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேமு, ஸோ இது ஃபாதர் நேம், இந்த 4 டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதும். ஈஸியாக உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோ ரெக்கார்ட் பவுண்ட் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு திருப்பியும் சர்ச் கொடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும். சர்ச் ரிசல்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதிலே உங்களுக்கு வந்து எபிக் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, எந்த கன்சல்டன்சி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற A to Z வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் வரும். அதிலே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து எபிக் நம்பர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரியாக ப்ராப்பராக என்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க டைமில் சர்ச் பை மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டேட் என்ன அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் OTP அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இதில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி பாக்ஸ் கீழே இருக்கும் உங்களுக்கு, அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு OTP அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம OTP கரெக்டாக வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு OTP அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கீழே உங்களுக்கு வந்து கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சா வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கேப்ச்சா வந்து விசிபிளாக இல்லை தெரியல அப்படின்னா ரீலோட் கொடுத்துக்கோங்க. சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைல் நம்பரில் எத்தனை ஓட்டர் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதாவது உங்களுடைய உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க, வேறு யாருன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. ஸோ இதுமாரி எத்தனை ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி எதுவோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா, அதாவது ஓட்டர் ஐடியில் உங்களோட மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்க முடியும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸை எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஓட்டர் ஐடி நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. சர்ச் பை எபிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, என்ன டீட்டெயில்ஸ் வந்ததோ அதேமாரி தான் உங்களுடைய டீட்டெயில்ஸும் இன்னும் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல அப்படின்னா உங்களுடைய நேமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய எபிக் நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எபிக் நம்பர் தெரிஞ்சிருச்சு, மொபைல் நம்பர் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து எபிக் நம்பரும் வியூ ஆகுது அப்படின்னா ஸோ உங்களுடைய எபிக் கார்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா எபிக் டவுன்லோட்
டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச அந்த எபிக் நம்பரை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை என்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இதுமாரி ஷோ ஆகும். அதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சென்ட் ஓடிபி, அந்த ஓடிபி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய எபிக் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகிடும். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து டவுன்லோடிங் எபிக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டாஸ்க் பாரில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நியூ ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் லேமினேட் பண்ணியோ அல்லது கலர் ஜெராக்ஸ் எடுத்தோ லேமினேஷன் பண்ணி நீங்கள் அஃபிஷியலாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி இன்கேஸ் உங்களுக்கு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா இதே வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஷிப்பிங் அண்ட் ரெசிடென்சி கரெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிட் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபில் ஃபார்ம் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுமாரி வரும். அப்ளிகேஷன் ஃபார் உங்களுக்கா இல்லை வேறு யாருக்கா அப்படின்னு கேட்பாங்க. செல்ஃப்னா உங்களுடைய நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஓட்டர் ஐடி உங்களுக்கு வரும். அதேமாதிரி கரெக்ஷன் அண்ட் எக்ஸிட் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் ஒன்று. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் எக்ஸிட் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமில் நீங்கள் வந்து ஒரு டைம் லாகின் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 4 ஆப்ஷன் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர், ஜென்டர், டேட் ஆஃப் பர்த், இதேமாரி ரிலேட்டிவ் டைப்பில் மொத்தம் 2, 6, 8 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 4 கரெக்ஷன்ஸ் வந்து அட்டன் டைமில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கரெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 2 கரெக்ஷன் இல்லை ஒரு கரெக்ஷன் தான் நிறைய பேருக்கு வரும். ஒரு சில பேருக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்ன மொபைல் நம்பர் கையில் ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வெரிஃபைடு ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து 1 வீக் அல்லது அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடியோட லிங்க் ஆக்கிறதுக்கு ஆகும். அது ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேசிக்காக போய்ட்டு சர்ச் பை எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகுது அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்றதான் உங்களுக்கு அர்த்தம் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எபிக் கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ட்ராக் பை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட் என்ன அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா, பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு டீட்டெயில்ஸும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.